வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ், கனடா, குரேஷியா ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பியுள்ளார். புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த முழு வீச்சில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 11வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணிபுரியும் சமூக வல்லுநர்கள் மற்றும் சமூக வள நபர்களுக்கு இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஊதிய உயர்வு ஆணை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ், கனடா, குரேஷியா ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பியுள்ளார். முன்னதாக குரேஷியாவின் ஜாக்ரேப் நகரில் அந்நாட்டின் பிரதமர் திரு ஆந்திரே பிளங்கோவிச்சை அவர் சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை மேலும் முன்னெடுத்துச் சென்று விரைவில் இறுதி செய்வது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இத்தகைய உடன்பாட்டினால் வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இது குறித்து கூடுதல் விவரங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் குரேஷிய பிரதமருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே வேளாண்மை, கலாச்சார பரிமாற்றம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஜாக்ரேப் பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி இருக்கை ஒன்றை அமைப்பதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும். கூட்டு ராணுவ பயிற்சி மற்றும் தொழிற்சாலைகள் நிலையிலான ஒத்துழைப்பு குறித்து நீண்டகால திட்டங்களை உருவாக்கவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஐரோப்பியா, ஆசியா போன்ற எந்த ஒரு பிராந்தியத்திலும் அமைதியான முறையில்தான் பிணக்குகளுக்கு தீர்வு காண வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார். எந்த பிரச்சனைக்கும் போர்க்களத்தில் தீர்வு கிடைக்காது என்றும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகளே தீர்வுக்கு வழி என்றும் அவர் கூறினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு குரேஷியா வெளிப்படுத்தியுள்ள ஆதரவிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பல்கலைக்கழகங்களுக்கான QS உலக தரவரிசை பட்டியலில் இவ்வாண்டு 54 இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்று சாதனை படைத்திருப்பது உலக அளவிலான கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்து வருவதன் அடையாளம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த சாதனை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவிற்கான பதிலில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்திய இளைஞர்களின் நன்மைக்காக நாட்டின் கல்வி மற்றும் புதுமையாக்க சூழலை தொடர்ந்து மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டில் 11 இந்திய பல்கலைக்கழகங்கள் மட்டுமே உலக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பழங்குடி சமூகத்தினரின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர அரசு பாடுபட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூயல் ஓராம் கூறியுள்ளார். பழங்குடி சமூகத்தினர் வளர்ச்சியில் பின்தங்கி போவதை தடுக்க தமது அமைச்சகம் கடந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி இருப்பதாக புதுடெல்லியில் இன்று ஆகாஷ்வாணிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் கூறினார். இதில் ஒரு திட்டமான ஏகல்வியா முன்மாதிரி உறைவிடப் பள்ளி திட்டத்தினால் மாணவர்கள் பெருமளவில் பயன்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். சிக்கிள் செல் ரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளை அனைவரும் புரிந்து கொண்டு இவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் இந்நோய்க்கு எதிராக சமூகத்தில் நிலவும் களங்கத்தை துடைக்கவும் முன்வர வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சிக்கிள் செல் ரத்த சோகை விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்நோய் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தவும், நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்கவும், தொடர்புடைய ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கவும் உரிய தருணமாக இந்நாள் அமைந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த முழு வீச்சில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் இன்று அவர் கலந்து கொண்டு அங்கு நிறுவப்பட்டுள்ள அறுபடை வீடு முருக கடவுளை வழிபட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியில் பழமையான கோவில்களும் சித்தர் பீடங்களும் அதிகம் இருப்பதால் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். முன்னதாக மாநாட்டில் அவர் பேசுகையில் முருகபக்தர் என்ற முறையில் தாம் இம்மாநாட்டிற்கு வந்திருப்பதாகவும், தமிழகத்தில் படித்து வளர்ந்து குஜராத்தில் 45 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகும் முருகக் கடவுள் மீதான பக்தியை தாம் விடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 11வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. உடல் நலம், நிலைத்தன்மை, ஒற்றுமை உள்ளிட்ட கருப்பொருள்களின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம் கொண்டாட்டம் குறித்த மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான மைய ஏஜென்சியாக செயல்பட்டு வருகிறது. சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களின் முக்கிய பகுதியாக புதுச்சேரியில் 4 இடங்களில் யோகா சங்கம் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம், லாஸ்பேட் விளையாட்டரங்கம், பொறையூர் ஆதித்யா வித்யாஸ்ரம், உறைவிடப்பள்ளி, வில்லியனூர் சம்பூர்ண வித்யாலயம் ஆகியன இந்நான்கு இடங்களாகும். பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரி, அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதல்லாது புதுச்சேரி முழுவதிலும் சுமார் 500 இடங்களில் தனிப்பட்ட முறையிலான யோகா அமர்வுகளும் நடைபெற உள்ளதாக மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் ஆராய்ச்சி அலுவலரும் யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பு அதிகாரியுமான டாக்டர் சண்முகராம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். தனிப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்கள் இணையதளத்தில் பதிவு பெற்று யோகா அமர்வுகளை நடத்தி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்வதன் மூலம் சான்றிதழ் பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். டாக்டர் சண்முகராம் பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. இந்த வருஷத்துக்கு நம்முடைய ஆயுஷ் அமைச்சகம் ஒரு 10 சிக்னேச்சர் ஈவெண்ட்ஸை பிளான் பண்ணிக்கிறாங்க. தனியா ஒரு போர்ட்டலும் மெயின்டைன் பண்றாங்க. இதுல யோகா சங்கம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கீழே 1 லட்சம் ஈவெண்ட் பிளான் பண்ணிக்கிறாங்க. இதுல அன்சப்போர்ட் கேட்டகரியில 15 to 20 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஈவெண்டாகவும் பிரிச்சுக்கிறாங்க. அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், ஒரு பிளாட் அசோசியேஷன் இருக்கிறாங்க. அவர்களுமே அந்த போர்ட்டல்ல போயிட்டு அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து அந்த ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜூன் 21 அன்னைக்கு மார்னிங் 6:30 to 8 வரைக்கும் காமன் யோகா புரோட்டோகாலை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய புகைப்படங்களை அப்லோட் செய்து அதற்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வரும். அந்த ஃபீட்பேக் ஃபார்மை நீங்க சப்மிட் பண்றப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இருந்து ஒரு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். புதுச்சேரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணிபுரியும் சமூக வல்லுநர்கள் மற்றும் சமூக வள நபர்களின் தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான ஆணையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். இதன்படி சமூக வல்லுநர்களின் 8000 ரூபாய் தொகுப்பூதியம் 15000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சமூக வள நபர்களின் தொகுப்பூதியம் 13500 ரூபாய் அல்லது 12500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் ஆகியோரும் உடனிருந்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா இவ்வாண்டு ஜூலை 8 முதல் 11ஆம் தேதி வரை விமர்சையாக நடைபெற உள்ளது. கோவிலில் அண்மையில் பந்தக்கால் முகூர்த்தம் நடத்தப்பட்டு ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. விழாவின் முக்கிய பகுதியான மாங்கனி இறைத்தல் வைபவம் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும். அன்று காலை பிச்சாண்டவர் பவழக்கால் சப்பரத்தில் வீதி உலா வரும்போது பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து வழிபடுவர். புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிலையத்தில் ஒலிபரப்பாகும் வானொலி நாடகங்களில் பங்கு பெற நடிப்புத்திறன் தேர்வு நடைபெற உள்ளது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 250 ரூபாய்க்கும் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் 200 ரூபாய்க்கும் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆகாஷ்வாணி, சென்னை என்ற பெயரில் மணியாடர் ரசீது எடுத்து வந்து கோரிமேடு இந்திரா நகரில் உள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் ஜூலை 11ஆம் தேதியாகும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 25ஆம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும் நிலையில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ், கனடா, குரேஷியா ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பியுள்ளார். புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த முழு வீச்சில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 11வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.
புதுச்சேரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணிபுரியும் சமூக வல்லுநர்கள் மற்றும் சமூக வள நபர்களுக்கு இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஊதிய உயர்வு ஆணை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.